அதுக்காக வந்திருக்கிறோம். எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சமாச்சு மேரேஜ் ஹால்ல போய் பண்ண வேண்டியது போட்டு இந்த மாதிரி ரெசிடென்ஸ் ஏரியால அது கூட இல்ல எடுக்குறீங்க எந்த டைம்ல போடுவீங்கப்பா சொல்லுங்க ஏன்னா எங்களுக்கு தெரியணும் இதுக்கு மேல நாங்க வந்து சும்மா இருக்க போறது இல்ல ரெசிடென்ஸ் எல்லாம் சாப்பிட்டு குப்பை தெருவுக்குள்ள போட்டுட்டு போறாங்க அது வேற க்ளீனும் பண்ண மாட்டேங்கறாங்க கம்ப்ளீட்டா 3 நாளுக்கு முன்னாடி டூயிங் பாருங்க எல்லா இடத்துலயும் எங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதிப்பு. How do we live here? மிஸ்டர் புஷி ஆனந்த் எங்கன்னு தெரியல, அவர்கிட்ட தான் பேசியிருக்காங்க. அவங்க சுச்சரிதா ராவ் தான் பிரசிடென்ட், அவங்க சுச்சரிதா குமார் அவங்க வந்து அந்த புஷி ஆனந்த் அவர்கிட்ட பேசிட்டு ஒண்ணுமே இருக்காது ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னாரு. இது நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? வீட்டுல வேலை செய்யறவங்க வெளியே போக முடியாது. மேரேஜ் ஹால்ல போய் பண்ண வேண்டியது போட்டு இந்த மாதிரி ரெசிடென்ஸ் ஏரியால பாத்தீங்கல்ல, இது ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரியா இருக்கு. அராஜகம் இவங்களோட தாக்கவே முடியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? போலீஸ் கேட்டா அவங்க சொல்றாங்க இங்க வந்து அலோட் பண்ணல நாங்க வெஹிக்கிள்னு. எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. அது கூட இல்ல எடுக்குறீங்க எந்த டைம்ல போடுவீங்கப்பா சொல்லுங்க ஏன்னா எங்களுக்கு தெரியணும் இதுக்கு மேல நாங்க வந்து சும்மா இருக்க போறது இல்ல ரெசிடென்ஸ் எல்லாம் மைக் ஏத்துனாங்கனா என்னடா நின்னீங்க ஏய் மைக் போ யார்ல கோயட்டா இருக்குன்னா அவ்வளவு செலவு பண்ணி அவங்க இந்த ரெசிடென்ட்ல இருக்கோம். பாருங்க இவங்க பண்ற அராஜகத்தை நீங்களே பாருங்க. சாப்பிட்டுட்டு குப்பை தெருவுக்குள்ள போட்டுட்டு போறாங்க. அது வேற க்ளீனும் பண்ண மாட்டேங்கறாங்க கம்ப்ளீட்டா 3 நாளுக்கு முன்னாடி டூயிங் பாருங்க திருப்பி ஆரம்பிச்சு முன்னாடி நிப்போ பாருங்க, முன்னாடி நிப்போ எதை ஷேர் எடுக்கறாங்க ரோட் அளவு இடிச்சிட்டு போறாங்க. இங்க தான் இருக்கு பொதுச்செயலாளர் இறங்கி வந்து பேசுறாங்க. நீங்க எல்லாம் தயவுசெய்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். காரை கொண்டாந்து ஃபுல்லா பார்க் பண்ணிடுறாங்க. காரை பார்க் பண்றாங்க, ஃபுல்லா போட்டு போறாங்க. என்ன இப்படி போகாதீங்க, கார் வந்தா விட மாட்டேன்றாங்க. சண்டை போடுறாங்க. இதெல்லாம் சொன்னா நகர மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் என்னமோ பெரிய இது மாதிரி நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இப்போ இது பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களே கொஞ்சம் வீடியோ எடுத்து பாருங்க. இல்லங்க அதெல்லாம் பர்மிஷன்லாம் யாரும் கேட்கல, வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா உங்களுக்கு வேணும்னா நாங்க வீடியோ எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நல்லா டிசைட் பண்ணிட்டு ஒண்ணு கூட பண்ணல. எல்லா இடத்துலயும் எங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதிப்பு. How do we live here? மிஸ்டர் புஷி ஆனந்த் எங்கன்னு தெரியல, அவர்கிட்ட தான் பேசியிருக்காங்க. அவங்க சுச்சரிதா ராவ் தான் பிரசிடென்ட், அவங்க சுச்சரிதா குமார் அவங்க வந்து அந்த புஷி ஆனந்த் அவர்கிட்ட பேசிட்டு ஒண்ணுமே இருக்காது ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் சொன்னாரு. இது நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? No complaints, sir. We are not interested in complaints. I am not interested in making this into a big issue. We want people to move around. Get that? We want people to move around. We want the roads to be cleared. Nobody has got the right to go ahead and stop everything. One lesson we can spread, not in residential area. Small request. Everybody should win. Everybody should come up. But not in residential photo. 12 avenues. எங்களுக்கு பிரச்சனை வந்து டிஸ்டர்பன்ஸ், வேற ஒரு பிரச்சனை கிடையாது. 11th Avenue. Captain Venkat Rajaram. Thank you, sir. Not army ship captain. I'm a student also. I'm a lawyer student. He's a lawyer. Fine. Yeah, that's all. You must regulate this in such a way that nobody does anything in residential area. Tomorrow, I don't want to tell the name. I will tell you. Tomorrow, Ramdas will start. He's also got office.
Mr. Ramdas. Our start pannar. It will become a political area in the residential area. So please have it in. Something happened in anniversary also. So it's all. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.